நம்ம லோகேஷ் அவரோட கிளிம்ஸ் விட்டிருந்தார் கூலி படத்துலேருந்து. அந்த கிளிம்ஸை பார்த்தப்பவே நம்ம எல்லாருமே சரியான வைப் ஆகிட்டோம். கூலி பவர் ஹவுஸு அப்படின்னும் போது எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸு ஸ்டோரி அது இது நீ லொட்டு லூஸுக்கு எல்லாத்துலேயும் போட்டு தள்ளிட்டு இருந்தோம். இப்போது அதுலேருந்து ஒரு பாட்டு வந்திருக்கு, அதாவது பவர் ஹவுஸ் சாங் வந்திருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு சின்ன ப்ரொமோ மாதிரி கேட்டுட்டு இருந்த நமக்கு ஹோல் சாங்குமே கிடச்சிருக்கு. அந்த ஹோல் சாங்குமே கேட்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சு, அண்ட் அதில் நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்துருந்து. அண்ட் நம்ம தலைவர் வந்து எப்போவுமே சொல்லவே வேணாம், அந்த ஸ்டைலு அந்த ஒரு சாமிங்னஸ்ன்றது அவருக்கு வந்து குறையவே குறையாது. இந்த வயசானாலும் அதே ஸ்டைல் அதே இதில் இருக்காருனா இது படையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நீலாம்பரி அப்படி நம்ம தலைவர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல். அவர் வந்து சினிமா நடித்து முடிக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்டைல் அண்ட் மாஸ் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அப்படி இருந்தாப்புல ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே. அண்ட் ஒரு வாக்கை போட்டு வருவார் பாருங்க. அப்புறம் அந்த ஒரு இது மூட்டையை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சின்ன ஃப்ரேம் தான், பட் அந்த ஃப்ரேம் வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவரோட அந்த எனர்ஜி அந்த ஒரு ஆரா அது எல்லாமே அந்த ஸ்க்ரீன் முன்னாடி வரும்போது அப்படி இருக்குது. சரி, இப்போ பாட்டுக்கு வருவோம். பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பாட்டும் அனிருத் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்க ஹிட் வரிசையில் இந்த பாட்டு ஒரு மிக சிறந்த ஹிட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை. மோனிகா பாட்டு பார்த்தோன்னா பெருசாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாருமே அதையே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது இந்த பாட்டெல்லாம் சொல்லவே வேணாம். கண்டிப்பாக வைப் மெட்டீரியலாகவும் எல்லாரும் ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜிம்முக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டு அவங்களோட பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்ன்றது உறுதியான விஷயம். அண்ட் இந்த கார் பயங்கரமாக ஓட்டுறவங்க, இந்த ரேஸ் போகிறவங்க, இந்த வெறித்தனமாக வைபாக பாட்டு கேட்குறவங்க, அந்த ஒரு பிஜிஎம்முக்கு லைக் பண்ணுறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பாட்டை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அனிருத் அடுத்து ஒரு பெரிய வெடியை போட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த பாட்டு கூலி பவர் ஹவுஸ் அப்படின்ற சாங் மூலியமா. ஸோ இப்படி இந்த பாட்டு வந்து நம்ம கேட்குறவங்க காதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது, ஒரு பவர் ஹவுஸை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பாட்டுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி பாட்டுமே ஒரு பவர் ஹவுஸாக இருக்குது. அந்த நானி 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 அப்படின்னு வர்ற சவுண்ட் எல்லாமே வந்து நம்மளை வந்து அப்படின்ற மாதிரி ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அனிருத்தோட ஒரு பயங்கர பிஜிஎம்ல இந்த பாட்டும் ஒரு சிறந்த ஒரு பிஜிஎம்மாக இருக்கும். இந்த லியோவில் அந்தந்த ஒரு சில சாங்லாம் வந்தது இல்லையா. ஸோ அனிருத் தொடர்ச்சியாக கம்போஸ் பண்ணுற மாஸ் ஹீரோக்களுக்கான பாடலில் இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடலாக இருக்கும், எல்லா பாடல் மாதிரியும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. பட் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பாட்டை கேட்கலன்னா போய் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இதோட ஓகே, டேக் கேர், பை.